லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கறது எல்லாரும் எப்படியாவது வாக்குகளை பெறணும் அப்படின்ற நோக்கம் இருக்கும். அதுவும் அதிமுக புறக்கணிச்சிருக்கு இடைத்தேர்தலை. பாமக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து நிறைய காய்களை நகர்த்தினாங்க. ஜெயலலிதா படத்தோடு பிரச்சாரம், திமுக தான் பொது எதிரி, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும், இப்படிலாம் ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களினுடைய இபிஎஸ் மீதான விமர்சனம் பாமகவின் அந்த கணக்கை தவிடுபடியாக்கிருச்சா? இல்லை, இடைத்தேர்தல் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அண்ணாமலை டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. டிஆர்எஸை வந்து தெலுங்கானாவில் பலகீனப்படுத்தின மாதிரி, மாயாவதி பலகீனப்பட்டது மாதிரி, ஹரியானாவில் லோக்டல் கட்சிகள் பலகீனப்பட்ட மாதிரி, கொள்கையற்ற ஒரு ஸ்டாண்ட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்ணி பாஜக அங்கே எழும்பி வர முடியும்னு அண்ணாமலை உறுதியாக. விக்கிரவாண்டியில் பலவீனப்பட போவது அதிமுக வாக்கு வங்கி இல்லாட்டி பாமக தானே பலவீனப்படும். இது டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றாரு, அது ரிஃப்ளெக்ட் ஆச்சா? இது ஒரு இடைத்தேர்தல், அவ்வளவுதான். இப்போ நம்மளே சொன்னோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கடும் போட்டின்னு எல்லாரும் சொல்லும்போது இது வேறங்க. இதே இடைத்தேர்தல் வந்து தூத்துக்குடியிலையோ உசிலம்பட்டியிலையோ ஆண்டிப்பட்டியிலையோ முதுகுளத்தூர்லேயோ வந்திருந்தா எடப்பாடி பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டோம். இன்னைக்கு அந்த இடத்துல டெபாசிட் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. தென் சென்னையில் 3வது போயிட்டு அதிமுக, மத்திய சென்னையில் 3வது போயிட்டு அதிமுக, இப்படி டீப் சவுத்து, டெல்டா, அப்பர் சவுத்து, சிட்டி, இந்த இடங்கள்ல அதிமுக பலகீனப்பட்டிருக்குது. 10.5 கொடுத்தனால வன்னியர் பெல்ட்டுக்குள்ள மட்டும் அந்த கட்சி நிற்குது. வன்னியர் லீடர்களாட்டும் 10.5 கொடுத்தனால நிற்குது. அந்த கட்சி வந்து இன்னைக்கு ப்ரோ பிஜேபி, ஆன்டி பிஜேபின்னு 2 இது உள்ளுக்குள்ள உடஞ்சி தான் இருக்குது. ஸோ அதை ஈஸியாக அதிமுக பலகீனப்படுத்த அதை பலகீனப்படுத்துகிற இடத்துல தான் விக்கிரவாண்டி தேர்தல் களம். பாமக அனுபவம் வாய்ந்த கட்சி, டாக்டர் ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவங்களுக்கு தெரியாத கணக்கல்ல. அவங்க ஜெயலலிதா படத்தோட அவங்க ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. பொது எதிரி திமுக, அதிமுகவினரே வாக்களியுங்கள்னு சொல்றப்ப அண்ணாமலையின் கணக்கு எப்படி, அதை எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க? அதுல என்ன கணக்கு இருக்குன்னு கேட்க. நிச்சயமா அண்ணாமலை தெளிவா தான் போறாரு. அண்ணாமலை கூட என்டிஏன்னு தான் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும், ஒரு தாய் பிள்ளை மாதிரி, மருதிருவர்கள் மாதிரி 2 பேரும் மாம்பழத்தை வச்சு ஒரு இது பிரச்சாரம் பண்ணாங்க. கேண்டிடேட்டையே அண்ணாமலை தானே அனௌன்ஸ் பண்ணாரு. இதே பொன் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு என்டிஏ கோட்டை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணாமலை எஃபெக்டிவா என்டிஏ வந்து ரீட்டர்ன் பண்ணி கொண்டு போறாரு. 18% அண்ணாமலை கொண்டு போறாரு. அவங்க 23%. தேமுதிக அங்க வந்திருந்தா 2வது இடம் என்டிஏ வந்திருக்கும். தேமுதிக அன்னைக்கு கோட்டை விட்டுட்டாரு. இப்போ வந்து திருச்சியில் காமராஜ் பிறந்த நாள் கூட்டம் 14ஆம் தேதி ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை எல்லாரும் என்டிஏ பார்ட்டிஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஸோ என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம் வந்து 5% தான். என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணிங்கிறது வருது. ஏன் விக்கிரவாண்டியில திமுக அணின்னு சொல்லலையே ஸ்டாலின்? இந்தியா கூட்டணிலாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்தியா கூட்டணி தான் அந்த வேன்ல இருக்குது. அப்ப இந்தியா கூட்டணி வர்சஸ் என்ன கணக்கு? அப்ப எதற்காக ஒரு இடைத்தேர்தல் களத்துல வந்து இந்த இபிஎஸ் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தணும்? என்ன கணக்கு இருக்கு அதுல? இடைத்தேர்தலுக்கு பெரிய மரியாதை கொடுக்கல, யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில். 1. 2வது வந்து எடப்பாடி மையமா வச்சோன்னு அந்த ஓட்டு நகராது. அந்த ஓட்டு எப்படி இபிஎஸ் சொல்லாம அதிமுக ஓட்டு எப்படி பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இபிஎஸ்க்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இருந்தனா அதே எம்ஜிஆர், அதே ரெட்டையில, அதே எடப்பாடி பழனிசாமி 38% சேலத்தில் எடுக்கிறாங்க. அதே எம்ஜிஆர், அதே ஜெயலலிதா, அதே ரெட்டையில 8% தான் திருநெல்வேலி எடுக்கிறாங்க. அப்போ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஒரு ரெலவென்ட் ஃபேக்டரே இல்லை. இன்னைக்கு ஒரு லேபிளுக்கு பயன்படுத்தி இருக்கிறது தான். இதுதான் உண்மை நிலைமை. ஏன் 38% விமர்சித்த பிறகு அதிமுகவுல ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா என்ன? நீங்க சார் அங்க அதிமுகவுக்கு ஒரு 30%, 35 மாறுபடலாம். அந்த ஓட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலத்தில் அமைதியா தானே இருக்கணும்னு கேட்கிறேன். அந்த அமைதியா இருக்க வேண்டியதில்லை. எடப்பாடி எந்தெந்த இடத்துல பீக்கன் பண்ணி சைட்லைன் பண்ணி அடிக்கணுமோ அந்த இடத்துல அண்ணாமலை அடிக்கணுங்கிறதா மோடிக்கு எண்ணம், பாஜக எண்ணமும் அதுதான். அதை தான் செய்துட்டு. ஒருவேளை பாமக அதிமுகவோடு ஒருவேளை போயிட்டா ஒரு இணக்கம் இருக்கு, தேமுதிக வேணா அங்கிருந்து இங்க வரலாம். தேமுதிக வேணா அதிமுக இருந்து அண்ணாமலை முயற்சி பண்ணாருன்னா என்டிஏக்கு வரலாம். இதெல்லாம் பிரிசனரா பாஸ்டா இல்ல. எப்படி நீங்க பாமக அதிமுகவுக்கு போகாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன பாஜக அணியில இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அனுகூலம்னு எப்படி சொல்லுவீங்க? அதிமுக போனா என்ன அனுகூலம் வந்துட போகுது? இல்ல எடப்பாடி வந்து சூப்பர் புளோஸா வன்னியர் வாக்குகளை பெற்று 10.5 பெற்று வச்சிருக்கிறவரு ஏன் பாமகவை சேர்க்க போறாரு? பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. தேமுதிகவை இங்க சேர்க்க முடியுமாங்கிறத இவங்க முயற்சி பண்ணுவாங்க. தேமுதிக ஒரு 6% வாக்கு அதிமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. நீங்க செக்மெண்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும்.
திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல 12% வாக்கெடுத்த அதிமுக விளாத்திக்குளத்தில் 20 எடுத்திருக்குது. நீங்க தென்காசியில் எடுத்துட்டீங்கன்னா சிறுலிபுத்தூர்லயும் ராஜபாளையத்துல தான் அதிக வாக்க கிருஷ்ணசாமி ரெட்டால எடுத்திருக்குது. ஸோ பிற மொழியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து தேமுதிக ஏடிஎம்கேவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கண்டிப்பா ஏடிஎம்கே தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில ரிவைவல் ஆயிட்டாங்க. அதனால தான் அவங்க ஜெயலலிதா சசிகலா கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை, அவங்க ஜீன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பிரேமலதா அம்மையாருக்கு வந்து அந்த போராட்டத்தில் கொடுத்தாங்கன்னா காரணம் அதுதான். தவிர்க்க முடியாத சக்தியாட்டு இன்னைக்கு வந்து எதிர்ப்போட்டு. உங்கள் பார்வை வந்து ஆட்டத்தை கலைக்கல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய கணக்கு டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. சந்திரசேகர் ராவை பலகீனப்படுத்தினது மாதிரி தளம் கட்சிகளை ஹரியானாவில் பலகீனப்படுத்தின மாதிரி கொள்கை இல்லாத அதிமுக பலகீனப்பட்டு போகும். என்டிஏ வர்சஸ் இந்தியா அலையன்ஸ் சந்தேகத்தை விதைக்கிறாங்கல்ல. திரு பாமக அதிக வாக்குகள் பெற்றுட்டா நாளைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை அறிவிக்க சொல்லுவாரு. அண்ணாமலை அதெல்லாம் வேண்டாம், தன்னை தவிர வேற யாரும் வெற்றி பெற்று விட கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னு விமர்சனம் இருக்குல்ல, அது இல்லையா? அதெல்லாம் சோமனி இப்சன் பட்ஸ் சார். நாளைக்கு மோடி சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னா என்ன ஆயிரப்போகுது? அண்ணாமலை ஏத்துக்க தான் போறாரு. அதெல்லாம் வேற விஷயம். 2026 மார்ச் வரை இந்த மாதிரி கேஷங்களும் அது ஓடிட்டு இருக்குது. அண்ணாமலை எடப்பாடியை நம்பி சீட்டு ஜெயிக்கல. 19 எடப்பாடி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர். எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போயிட்டு அவங்க வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பிஜேபி மைனஸ்னா நான் வன்னியர் ஓட்டுலையும் நான் கொங்கோலாளர் ஓட்டுலையும் அதிமுக மைனஸ்ங்கிறத அண்ணாமலை தெளிவா பேசியிருக்கிறார். சோ பலவீனப்படுத்துதல் தான் இதுல இருக்கிற கண்டிப்பா டால் கிளைம் பண்ணணும். இபிஎஸ் பலவீனப்படுத்தும். இதான் கணக்குன்றீங்க. பாஜகவுக்கு மத ரீதியா வெறுப்பு இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஜாதிய ரீதியா எதிர்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சேலம் 38, திருநெல்வேலி 8. இதை விட வேற என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.